my channel. So என்னோட சேனல்ல இப்போ தான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறீங்கன்னா என்னோட பேர் அக்ஷரா. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஹேர் ஸ்டைலிங் வீடியோ தான் வந்து பார்க்க போறோம். சோ நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா அவ்வளோ அந்த ஹேர் ஸ்டைலிங் வீடியோலாம் இருக்காது. ஏன்னா நான் அதிகமா பண்ண மாட்டேன் ஹேர் ஸ்டைலிங்லாம். ஏன்னா எனக்கு என்னன்னா நிறைய ஹீட் யூஸ் பண்ண கூடாதுன்னு நினைப்பேன் நான் என்னோட ஹேர்ல. சோ நான் யூஸ் பண்ற ஒரே ஹீட் என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ளோ ட்ரையர் மட்டும் தான். அதனால நான் வந்து ஸ்ட்ரைட்னரோ இல்ல கர்லர்ஸோ வந்து யூஸ் பண்ண மாட்டேன். என்னெல்லாம் வந்து ஹீட்லெஸ் முறையில இருக்கோ அது மட்டும் தான் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ அது மாதிரி தான் நான் இன்றைக்கி ஒரு மெத்தட் வந்து உங்ககிட்ட சொல்ல போகிறேன். நான் யூஸ் பண்ணுறது என்னைக்காவது ஃபங்க்ஷன்ஸ்க்கோ இல்லை வேறு எங்கேயாவது வெளியில் போனோன்னா இந்த மெத்தட் வந்து நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட இது மாதிரி கர்லர்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது வச்சு நம்ம வந்து கர்லிங் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இதில் நம்ம வந்து ஹேரை இன்சர்ட் பண்ணிட்டு நல்லா கர்ல் பண்ணிட்டு அப்படியே விட்டுருவோம். எப்படியே நான் வந்து உங்களுக்கு டெமோ காமிப்பேன். முன்னாடி நான் வந்து வெறும் தண்ணி மட்டும் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கர்ல் பண்ணுவேன். அதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா தண்ணி யூஸ் பண்ணுறதுனால தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகிடும்ல நைட் ஆக கொஞ்ச நேரத்தில் அது வந்து ட்ரை ஆகிடுச்சு. ட்ரை ஆனதுனால ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இல்லை கர்ல்ஸ். ஸோ அதனால நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு பதிலாக ஹேர் சீரம் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். ஹேர் சீரம்க்கு நான் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா லோரியல் பாரிஸோட எக்ஸ்ட்ரானரி ஆயில் சீரம் தான் வந்து யூஸ் பண்ணேன். அண்ட் ஹேர் ஸ்டைலிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சீரம் சூப்பராக ஒர்க் ஆகுது. இந்த ஹேர் சீரம் எந்த ஹேர் டைப்பில் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 6 ஃப்ளவர் ஆயில்ஸ் இருக்குது. லோட்டஸ், டயார், ரோஸ், ஃப்ளாக்ஸ், கேமமைல் அண்ட் சன்ஃப்ளவர் ஆயில் இருக்குது. ஆல்மோஸ்ட் என்னோட ஹேர் சீரமே வந்து காலியாக போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டைலிங் வீடியோ நான் எடுக்கணும்னு நினச்சேன். ஏன்னா இதில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. எப்படி வேணால் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சீரம்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சில சீரம்ஸ் வந்து சில ப்ராப்ளம்ஸ் தான் வந்து சால்வ் பண்ணும். ஆனால் இந்த மாதிரி ஹேர் சீரம் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஃப்ரிஸினஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஹேர் ஸ்டைலிங்க்கு முன்னாடியே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ஹேர் மாஸ்க்காக கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரீ ஷாம்பூ ட்ரீட்மெண்ட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் பண்ணுற பாருங்க கர்லிங் முன்னாடி அதுக்கு கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஃப்ரிஸி ஹேராக இருந்தால் கூட அதை நீங்கள் டேம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். டீடாங்கிள் பண்ணுறதுக்காக கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய மல்டிபிள் வேஸ் இருக்குது இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் இதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன் இன் டீட்டெயிலாக. நீங்கள் அது பார்க்கலன்னா போய் பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் மேலே நான் லிங்க் பேஸ் பண்ணிடுறேன். ஆனால் இன்றைக்கி நான் வந்து அவ்வளோ டீட்டெயிலாக இந்த சீரம் பற்றி போகிறது இல்லை. நம்ம மெத்தட் மட்டும் என்னன்னு பார்ப்போம். இப்போ நான் சொல்ல போகிற ப்ராசஸ் வந்து நீங்கள் ஓவர் நைட் விட்டிங்கன்னா ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும். சூப்பரான ரிசல்ட்ஸ் வரும். ஆனால் இன்றைக்கி நான் வந்து உங்கள்கிட்ட சும்மா டெமோ காமிக்கிறதுக்காக ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் காமிப்பேன். அந்த 5 மினிட்ஸ்லேயே நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் தெரியும். நான் உங்களுக்கு இந்த சீரமோட டெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் ஒரு சைடில் வந்து சீரம் அப்ளை பண்ணியிருப்பேன். இன்னொரு சைடில் வந்து சீரம் அப்ளை பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ இதனால் உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த கர்ல்ஸ் வந்து எவ்வளோ ஹோல்ட் பண்ணுது அண்ட் எப்படி இந்த சீரம் வந்து பர்ஃபெக்ட் பண்ணுது அதுவும் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஸோ எனக்கு வந்து கர்ல்ஸ் எப்படி இருக்கணும்னா ரொம்ப ஸ்பைரல் மாதிரி இருக்கிறது எனக்கு வந்து அவ்வளோவா சூட் ஆகாது என்னோட ஃபேஸுக்கு. ஸோ அதனால் நான் ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக ரொம்ப வேவி கைண்ட் ஆஃப் கர்ல்ஸ் தான் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கர்லர்ஸ் வந்து நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். மிட் லென்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் அது ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக பார்க்க வந்து நேச்சுரலாக கர்லியாக ஹேர் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இங்கேருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். இந்த ஹேர் ஸ்டைலிங் வந்து எவ்ரிடே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ப்ராக்டிக்கலாகவும் இருக்கும். டைம் வந்து அவ்வளோ ஆகாது. அண்ட் இந்த மெத்தட் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறதா இருந்தால் தலையில் வந்து எண்ணெய் வைக்காதீங்க. எண்ணெய் வைக்காமல் ஷாம்பூடு ஹேரில் தான் இது நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நல்லா ஹேரை கோம் பண்ணணும். எந்த சிக்கும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நான் இது மாதிரி ஒரு பெரிய சீப் எடுத்துருக்கேன். கேப் நிறையா இருக்க சீப் எடுத்துகிட்டு நான் வந்து ஃபுல்லாக டீடாங்கிள் பண்ணுறேன். அண்ட் அதுக்கப்புறம் சீரம் நான் 2 to 3 ட்ராப்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். அண்ட் இதை நான் வெறும் ஒரு சைடில் மட்டும் தான் அப்ளை பண்ணுறேன். எந்த ஹேர் ஸ்டைலிங் சீரமாக இருந்தாலும் லென்த்தில் தான் அப்ளை பண்ணணும். ஸ்கேல்பில் அப்ளை பண்ணாதீங்க. சில சீரம்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து ஸ்கேல்பில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த சீரமில் இருக்க ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். ஸ்டிக்கியாலாம் இருக்காது. அண்ட் ஷைனிங்காகவும் இருக்கும். இன்ஸ்டண்ட்டாகவே ஹேர் வந்து நல்லா ஷைனிங்காக ஆகிடுது. அண்ட் ஒரு சைடில் நான் வந்து சீரம் அப்ளை பண்ணியிருக்கேன். இன்னொரு சைடில் நான் வந்து வாட்டர் அப்ளை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த ஃப்ளெக்ஸி ராடை வச்சு நான் நல்லா வந்து என்னோடய ஹேரை சுற்றிக்கிறேன். உங்களோட கர்ல்ஸ் எந்த டிஸ்டன்ஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ரோல் பண்ணணும். ஸோ இது ரோல் பண்ணி அப்படியே நான் வந்து டைப் பண்ணி அதில் வச்சிடுறேன். ஏன்னா இது வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ அப்படியே நிற்கும். அண்ட் நீங்கள் வந்து ரொம்ப கிட்ட சின்ன டிஸ்டன்ஸ் வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா ஸ்பைரல் மாதிரி கர்ல்ஸ் வரும். நீங்கள் எவ்வளோ தூரம் அந்த செக்ஷன் எடுக்கிறீங்களோ அதே செக்ஷனுக்கு தான் உங்களுக்கு இந்த கர்லும் வரும். அண்ட் நீங்கள் கொஞ்சமாக ஹேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய கர்ல்ஸ் வரும். நீங்கள் அதிகமாக கர்ல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பெரிய கர்ல்ஸாக நல்லா வேவி சைடில் வரும் உங்களுக்கு. நம்ம இன்றைக்கி பண்ணுறது பார்த்திங்கன்னா எவ்ரிடே சாஃப்டான கர்ல்ஸ் தான். ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து ஃபங்க்ஷன் போனோம்னா சீக்கிரமாக கிளம்பணும்னா இது மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி சாஃப்ட் லூஸ் கர்ல்ஸ் தான் இப்போ வந்து ட்ரெண்டாக இருக்குது. நல்லாவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக ஹேர் வந்து ரொம்ப நேச்சுரலாகவே ரொம்ப அழகாக இருக்க மாதிரி இருக்கும். ஆர்டிஃபிஷியலாக ஸ்டைலிங் பண்ண மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்காது. ஸோ இது பண்ணிவிட்டு அப்படியே நம்ம 5 மினிட்ஸ் விட்டுணும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஓவர் நைட் கூட விடலாம். இப்போ நான் வாட்டரை யூஸ் பண்ண சைடில் மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ வாட்டர் யூஸ் பண்ணதுனால அவ்வளோ ஸ்டெடியாக இல்லை. இந்த கர்ல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செகண்ட் தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நார்மலாக ஆகிடுச்சு. என்னோடய ஹேரில் தண்ணி யூஸ் பண்ணதுனால அவ்வளோ தூரம் வந்து இது ஹோல்ட் ஆகலை. ப்ளஸ் வந்து இந்த லாங் லாஸ்டிங்காகவும் இருக்காது இந்த மாதிரி கர்ல்ஸ்லாம். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்காக தான் இந்த சைடில் நான் வாட்டர் மட்டும் அப்ளை பண்ணி உங்களுக்கு காமிச்சிருந்தேன். ஸோ இப்போ நம்ம வந்து செகண்ட் சைட் பார்ப்போம். இந்த சைடு வந்து நம்ம சீரம் அப்ளை பண்ண சைடு.
இந்த சைடில் இருக்க கேர்ள்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா பவுன்ஸியாக இருக்குது. அந்த ஷேப்பை நல்லா அப்படியே ஹோல்டு பண்ணியிருக்கு. 5 மினிட்ஸ்லேயே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது. நல்ல ஒரு சாஃப்ட் வேவியான ஒரு கேர்ள்ஸ் இருக்குது. அண்ட் இந்த மாதிரி கேர்ள்ஸ் தான் நான் வந்து வேர் பண்ண ப்ரிஃபர் பண்ணுவேன். அண்ட் இது ரொம்ப லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கேன் இதை, அதனால தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் கம்பேரிசனுக்காக நான் உங்களுக்கு இந்த கேர்ள்ஸோட பிக்சர் வந்து கொடுத்துருக்கேன். ஒரு சைடில் சீரம் இருக்கிறது, இன்னொரு சைடில் வந்து சீரம் இல்லாதது. அண்ட் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான கேர்ள்ஸ் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சீரமோட முக்கியமான கிளைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹியூமிடிட்டி கிட்டே ப்ரொடெக்ட் பண்ணும், சன்லைட் டேமேஜ் கிட்டே ப்ரிவென்ட் பண்ணும். அண்ட் இன்கேஸ் நீங்கள் வந்து ஹேருக்கு வந்து ஹீட் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கூட இது வந்து அதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 499 rupees. அண்ட் இந்த அமேசிங்கான ஒரு ப்ராடக்ட் வந்து இப்போ உங்களுக்கு சின்ன சைஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது 30 ml. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து 299 rupees. இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப ட்ராவல் ஃப்ரெண்ட்லி. நீங்கள் பர்ஸ்லேயும் போட்டுட்டு போகலாம், இல்லைனா ஹேண்ட்பேக்லேயும் நல்லா ஃபிட் ஆகும். அண்ட் இந்த ப்ராடக்ட் தான் உங்களுக்கு கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால தான் வீடியோ எண்டில் வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸ் மாதிரி கொடுத்தேன். இந்த கிவ்அவேல நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா உங்களுக்கு ஏன் இந்த சீரம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கூடவே உங்கள் 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதை கீழே கமெண்ட் செக்ஷனில் டேக் பண்ணுங்கள். வின்னர் செலக்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆப் இருக்குது, அது யூஸ் பண்ணி நான் ரேண்டமாக ஒரு லக்கி வின்னர் வந்து சூஸ் பண்ணுவேன். அண்ட் அவங்களுக்கு நான் இந்த ப்ராடக்ட்டை வந்து சென்ட் பண்ணுவேன். அண்ட் இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம், இதுதான் என்னோட ஐடி. ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணோம், அப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. அண்ட் until I meet you next, this is Akshara saying bye and take care of yourself.